அன்பு நேயர்களே, ஜனாதிபதி ஏகேடி அவர்களுக்கு எதிராக ஒரு குற்ற பிரேரணை இம்பீச்மென்ட் ஒன்றை கொண்டு வருமாறு மொட்டு கட்சி ஏனைய எதிர்க்கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது. 3 தினங்களாக இலங்கையின் முன்னணி வக்கீல்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார்கள். அது ஒரு புறம். இது இம்பீச்மென்ட் கொண்டு வந்தால் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற போவதில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் தானே. அப்ப ஆகினால அது ஒரு ஃபெயிலியர் விடயம் தான். அதை பற்றி நாம் பெருசு ஆழ்ந்துகொள்ள தேவையில்லை. ஆனால் இது விடயமாக மாவட்டம் தோறும் இருக்கின்ற இந்த நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்திருக்கான இவருக்கு ஜனாதிபதிக்கு எதிராக குற்ற வழக்குகளை கிரிமினல் வழக்குகளை கொண்டு வரலாம் என்று ஒரு சட்ட ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் 3 தினங்களாக கொழும்பு நகரில் மொட்டு கட்சியும் இன்னும் ஒரு கட்சியும் சட்டமாதிபர் தொட்டு பேச்சு நடத்திருக்கிறார்கள். இது ஒரு இரகசிய தகவல். நாம் சில விடயங்களை கொண்டு வர முடியாது. பல பக்கத்திலிருந்தும் பேச்சுவார்த்தை செய்திருக்கின்றார்கள். இந்த வழக்கு தாக்கல் செய்யலாமா, வெற்றி பெறுமா, அதன் பின்னுக்கு முன்னுக்கு இலாபம் நஷ்டம் கஷ்டம், இப்படியான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து வரும். இந்த ஒரு நிலை இதை ஆரம்பத்தில் எடுத்துவிட்டு ரணில் விக்ரமசிங்கே தானே ஜனாதிபதிக்கு எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செய்யலாம், கிரிமினல் வழக்கு கொண்டு போகலாம் என்று ஆரம்பித்து அவர் தான். அப்ப அவருடைய ஆலோசனைக்கு அமையவே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. ஏன் அந்த மாதிரி ஒரு கிரிமினல் வழக்கை கொண்டு போகலாம் என்றால், ஏற்கனவே இந்தியாவின் இதான் இங்க ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. சிங்கள மக்கள் மத்தியிலும் ஊடகங்கள் மத்தியிலும் இந்தியாவோட IMD என்ன இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வார்னிங் பண்ணிருக்கிறாங்க. இந்த சூறாவளி பற்றிய தகவல் ஆல்ரெடி இவங்களுக்கு கொடுத்தும் இவங்க இதை சரியா கையாளல என்ற ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. ஜனாதிபதி தரப்பில் ஓரளவு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அது குறித்தான செய்திதான் இன்றைய பேச்சுவார்த்தையில் இந்த கொழும்பு நகரில் ஒரு முன்னணி செய்தியாக இருக்கின்றது. ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்ய ஒரு பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வருவதற்கான திட்டம் ஒன்று தீட்டப்பட்டு வருவதாகவே அந்த செய்தி தெரிவிக்கின்றது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் மக்களுக்கு ஏற்பட்ட பிறழிவிற்கு அரசாங்கமே பொறுப்பு என்று இலங்கை பொதுஜன பெரமுனவின் மொட்டு கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கூறுகிறார். கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றிய அவர், ஏற்பட்ட பேரழிவிற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்றும், அவர் அவ்வாறு செய்யாவிட்டால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து அவருக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறுகின்றார். சாத்தியப்படாத விடயம் தானே. நாடாளுமன்றத்தில் அவங்களை 2/3 மேல் இருக்கிறதால இந்த கூற்று சாத்தியப்படாது. அரசாங்கம் தனது திறமையின்மை மற்றும் அலட்சியத்தால் நாட்டிற்கும் மக்களுக்கும் ஏற்பட்ட பேரழிவை மறைக்க ஒரு நுட்பமான முயற்சியை மேற்கொண்டு வருகிறது. எச்சரிக்கைகள் இருந்த போதிலும் அரசாங்கம் மக்களை பாதுகாக்க எதுவும் செய்யாமல் வேறு அரசியல் நடவடிக்கைகளை செய்து கொண்டிருந்தது. அதனால்தான் இந்த நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியிடம் இந்த ஜனாதிபதிக்கு எதிராக ஒரு பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். யார்கிட்ட சஜித்துக்கிட்ட கோரிக்கை கொடுக்குறாங்க. இது செய்யப்பட்டால் அரசாங்கம் இந்த 2 பங்கை இழக்கும். நாட்டை நேசிக்கும் மற்றும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் மனசாட்சி உள்ள மக்கள் இனி இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவாக நிற்க முடியாது என்று அவர் கூறுகிறார். இந்த இம்பீச்மென்ட் கொண்டு வச்சு நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டாலும் வெல்லாது, ஆனால் மக்களிடத்தை கொஞ்சம் டேமேஜ் பண்ணலாம் என்று இந்த நகர்வு நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம்ல, பல விடயங்கள்ல மக்களை டேமேஜ் பண்ணத்தான் கையாளுவாங்க, வேற ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். மக்களிடத்துல மக்கள் எல்லாம் இப்ப ஜேவி பக்கம் எல்லாரும் போய் சேர போறாங்க. அது இவரு தெரியாம இவருக்கோ இம்பீச்மெண்ட் வேணுமா, இம்பீச்மெண்ட் போங்கடா நீங்களும் உங்களோட. சமூக அமைதியின்மை மற்றும் மோதல்களின் காலங்களில் ஜனநாயகமும் மனித உரிமைகளும் ஆபத்தில் உள்ளன. பெரும் பேரிடர் காலங்களில் மனிதநேயம் ஆபத்தில் உள்ளது. பெரும் பேரிடர் காலங்களில் ராஜதந்திரம் ஆபத்தில் உள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். டிட்வா புயலுக்கு பிந்திய காலம் ஒரு பெரிய மனிதாபிமான நெருக்கடியின் காலமாகும். புயலை அடுத்து எழுந்த தன்னார்வ சிவில் சமூக நடவடிக்கை இல்லாவிட்டால் பாதிக்கப்பட்ட மக்கள் பட்டினியால் இறந்திருப்பார்கள் என்றும் மட்டுமல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பார்கள். சில சமயங்களில் இறந்திருப்பார்கள். மக்களுக்கு உதவினார்களாம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் சூறாவளி எதிர்கொள்ளும் சவால்களை சமாளிக்க முடிந்திருக்கின்றது. பாதிக்கப்பட்ட மக்களின் உடனடி தேவைகளை பூர்த்தி செய்ய அரசாங்கம் வழங்கிய நிவாரணம் நிலுவையில் இருந்தது. பல பகுதிகளில் 2 முதல் 3 நாட்களுக்குள் அவசர நிவாரணம் வழங்கப்பட்டது.
முழு நிவாரண பொதியையும் வழங்குவதற்காக நிதியை கண்டுபிடிப்பதும் ஒரு பெரிய சவாலாக இருந்தது. அரசாங்கத்தால் புயல்களை திசை திருப்ப முடியாது, நிலச்சரிவுகளை தடுக்க கரைகள் கட்ட முடியாது, அணைகள் கட்டுவதன் மூலம் நீர் ஓட்டத்தை தடுக்கலாம். இது ஒரு பொதுவான கருத்து நாம கொண்டு வருவதா இவைகள். பொதுவான கருத்து என்பது புயல், நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்திற்கு முன்னும் பின்னும் செய்யக்கூடியது, பின்னர் செய்யக்கூடியது மற்றும் செய்ய வேண்டியது இப்போது மிகுந்த ஆற்றலுடன் செய்யப்படுகிறது. தேசிய மக்கள் படைகள் அவர்களின் நல்ல செயல்திறன் இருந்த போதிலும் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட வானிலை முன்னறிவிப்புகளை புறக்கணிப்பதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பது மிகவும் தெளிவாகிறது. இப்ப எந்த பக்கம் பார்த்தாலும் உங்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு வருதுதானே, அதை அவங்க கையாண்டான் ஆகணும், பொறுப்பேற்றான் ஆகணும். இது தவிர்க்க முடியாத ஒரு பொறுப்பு. எதிர்காலத்திற்காக இந்த பிரச்சனைகளை நாம் விவாதிக்க வேண்டும் என்றும் சிங்கள தரப்பில் செய்தி வருகின்றது. இந்தியாவில் இருந்து முக்கியமான மற்றும் வலுவான எச்சரிக்கை வந்தது. இந்திய வானிலை ஆய்வுத்துறை IMD, தி இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்த பகுதியில் உள்ள பெருங்கடல்களை கண்காணித்து சூறாவளிக்கான எச்சரிக்கைகளை வழங்கும் ஒரு பிராந்திய சிறப்பு வானிலை மையத்தை RMSG, ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டீரிங் கமிட்டி என்று பராமரித்து வருகிறது. அந்த கமிட்டியார் இவங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். நவம்பர் 13ஆம் தேதி அதிகாலையில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் என்று IMD கணித்துள்ளது. நவம்பர் 23 முதல் IMD ஒவ்வொரு 3 மற்றும் 6 மணி நேரத்துக்கு வானிலை அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது. அந்த தகவல்கள் அனைத்து இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. அதன்படி நவம்பர் 26ஆம் தேதி வாக்கில் ஒரு உலகளாவிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி வருவதாகவும் IMD தெரிவித்திருந்தது. ஆனால் உள்ளூர் வானிலை தலைவர்கள் இந்த தகவல்களை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதவில்லை. தெரன டிவி விவாதத்தில் வானிலை தலைவர் அளித்த எச்சரிக்கை இந்த முன்னறிவிப்புடன் ஒத்துப்போகிறது என்றும் சொல்லப்படுகிறது. பேராசிரியர் நாகமுத்து பிரதிபராஜாவின் கணிப்பின்படி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் பேராசிரியர் நாகமுத்து பிரதிபராஜா அவர்கள் நவம்பர் 23 அன்று மாலை 5:30 மணிக்கு தனது முகநூல் பக்கத்தில் பின்வருமாறு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். இலங்கையில் வானிலையை பொறுத்தவரை அடுத்த சில நாட்கள் மிக முக்கியமான காலமாக கருதப்படுகிறது. 2025 இந்த நவம்பர் 25ஆம் தேதி முதல் நவம்பர் 29 வரையான 4 நாட்கள் காலம் என்பது இலங்கைக்கு மிகவும் சவாலான காலமாக இருக்கும் என்றும், ஏனெனில் 26ஆம் தேதி முதல் வங்காள விரிகுடாவில் 2 குறைந்த அளவிலான உலகளாவிய காற்றழுத்த தாழ்வு நிலைகள் உருவாகும், அவை இலங்கைக்கு நெருக்கடி ஏற்படுத்தும் என்று அவர் பதிவு செய்திருக்கிறாராம். சுருக்கமாக சொன்னால் 25 முதல் 12 வரை, அதாவது நவம்பர் 25 முதல் டிசம்பர் 2 வரையான காலகட்டத்தில் அதன் சாத்தியமான தாக்கங்களை குறைக்க இலங்கை மக்கள் கடுமையான வானிலை பேரழிவை எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என்றும், நவம்பர் 27 முதல் கனமழை மற்றும் வெள்ளம் மற்றும் பலத்த காற்று குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த தகவலை யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் செய்தித்தாள்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இருப்பினும் அது கொழும்பு செய்தித்தாள்களுக்கோ அல்லது அரசாங்க அதிகாரிகளுக்கோ செய்தியாக செல்லவில்லையா. சுற்றுச்சூழல் மற்றும் வானிலை குறித்து ஆர்வமுள்ள கிரீன் ப்ராஜெக்ட் அபி என்ற முகநூல் பக்கத்தில் நவம்பர் 23 ஆண்டு பின்வரும் பதிவுகள் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த நிலைமை குறித்து வானிலை ஆய்வுத்துறை எச்சரித்திருக்கிறதா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த சூழ்நிலையில் அடுத்த சில நாட்களில் மிக கனமழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும், ஒரு சூறாவளி கூட இருக்கலாம் என்றும், குறிப்பாக நவம்பர் 26ஆம் தேதி வாக்கில் இதில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் என்று சுமார் 10 நாட்கள் முன்பு 24ஆம் தேதி வாக்கில் வானிலை இப்படித்தான் இருக்கும் என்றும் ஒரு பதிவில் கூறினோம். ஆனால் நிலைமை இன்னும் மோசமாக இருக்கும் என்று தெரிகிறது. வானிலை நடத்தைகளை அடிக்கடி கவனிப்பதாக இந்த நிலைமை குறித்து மிகவும் மோசமான உணர்வு உள்ளது. எனவே இதில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த தகவல்கள் எதுவும் அரசாங்கத்தின் ரேடாரில் பதிவு செய்யப்படவில்லை என்பது ஆச்சரியமாக இருக்கின்றது இல்லையா. அவங்களோட உளவுத்துறை, இளங்கட உளவுத்துறை இதெல்லாம் தேர்றல்ல, ஒரு நாட்டுக்குள்ள என்ன நடக்க போகுது இந்த ரிப்போர்ட் இந்த டிசாஸ்டர் எல்லாம் அவங்க பாக்குறல்ல. அது வரைக்கும் இலங்கை இந்த உளவு பிரிவுக்கு அது கொடுக்கவே இல்லை. அரசாங்கம் வானிலை முன்னறிவிப்புகளில் கவனம் செலுத்தவில்லை என்பது மட்டுமல்லாமல் பேரிடர் மேலாண்மைக்கு நாட்டில் உள்ள வழிமுறைகளையும் அது புறக்கணித்திருந்தது. பேரிடர் மேலாண்மை சட்டத்தை அமல்படுத்துவதற்கு பதிலாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அவர்கள் 28ஆம் தேதி இரவு முதல் அவசரகால விதிமுறைகளை பயன்படுத்தி இருக்கின்றார்.
பேரிடர் மேலாண்மை சட்டம் பற்றி தெரியாத ஒருவர் அல்ல. திசநாயக்க சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்ட கோவிட் காலத்தில் அவர் ஆற்றிய உரையில் பேரிடர் நிவாரணமாக அரசாங்கத்தால் பெறப்பட்ட பணத்திற்கு பொறுப்பு கூறலை தவிர்ப்பதற்காக கோத்தபய அரசாங்கம் இந்த சட்டத்தை செயல்படுத்தவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. பேரிடர் மேலாண்மை சட்டம் அமல்படுத்தப்படாவிட்டால் எதிர்க்கட்சி தலைவரும் 5 அமைச்சர்களும் பொறுப்பு கூறப்படுவார்கள். திசநாயக்கவால் நியமிக்கப்பட்ட டீஃபீல்ட் லங்கா வணிகர்கள் குழுவின் சட்டப்பூர்வ நிலை இப்போது தீவிர விவாதத்தில் உள்ளது. அதன் நிதி கையாளுதல் சட்டவிரோதமானது என்ற விமர்சனம் எழுந்துள்ளது. கூடுதலாக அந்த நோக்கத்திற்காக ஒரு ஜனாதிபதி பணிக்குழு நியமிக்கப்படும் என்றும் 8ஆம் தேதி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பேரிடர் மேலாண்மை வழிமுறைகள் குறித்த கணக்காய்வாளர் நாயகத்துறையின் புதிய தணிக்கை அறிக்கையின் கண்டுபிடிப்புகள் பேரிடர் மேலாண்மை அமைப்பின் ஒவ்வொரு தூணும் மேலானது கோணலானது என்பதை காட்டுகின்றன. அதற்கு சரியாக எதிர்கட்சியில் இருந்த போது இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தால் அவர் அரசாங்கத்தின் மீது கடுமையான தாக்குதல் தொடங்கியிருப்பார். உண்மையா இல்லையா? தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சுட்டிக்காட்டும் ஆபத்தான பலவீனங்களுக்கு பொறுப்பல்ல, அந்த பலவீனங்களை நிவர்த்தி செய்ய தவறுதற்கு இது பொறுப்பாகும். தீட்வாவுக்கு பிந்தைய அரசியல் விவாதத்தில் முக்கிய நபராக மாறிய நாமல் ராஜபக்ச 2019 மற்றும் 2001 இடையில் ஒரு முறை கூட சந்திக்கவில்லை. அப்போது அவர் அமைச்சராகவும் இருந்தார் மற்றும் அவரது கூட்டாளிகள் ஜனாதிபதி, பிரதமர், நிதியமைச்சர் போன்ற பதவிகளை வகித்தனர். இது பேரிடர் தயார் நிலைக்கான மிக உயர்ந்த மட்ட கொள்கை வகுப்பாளர் அமைப்பாகும். அந்த 3 ஆண்டுகளில் கடுமையான வெள்ளம், பல நிகழ்ச்சரிவுகள் மற்றும் தொற்று நோய் தொடர்பான அவசர நிலைகளை இருந்தன. திட்வா பேரிடர் மேலாண்மை மிக குறைந்த நிலையில் இருந்த நேரத்தில் நாட்டை தாக்கியது. தணிக்கை அறிக்கை உள்ள நிறைந்த நிறுவனமாக காட்டும் பேரிடர் மேலாண்மை மையத்தின் இயக்குனர் ஷதுர லியனாராஜ் பேரிடருக்கு பொதுமக்களை இழிவாகவும் கொடூரமாகவும் குற்றம் சாட்டுவதாக சிங்கள ஊடகங்கள் கருத்து தெரிவிக்கின்றது. நாடு முழுவதும் பல வீடுகள், கூரைகள் சாய்ந்து மரங்கள் விழுந்துள்ளன. பலத்த காற்று அல்லது சூறாவளி பற்றிய எச்சரிக்கைகள் அத்தகைய வீட்டு உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டாலும் அவர்கள் மரத்தை அகற்றுவதில்லை. மாறாக பெரும்பாலான மக்கள் அது விழும் வரை காத்திருந்து இழப்பீடு கொடுக்கிறார்கள். நடக்குதா இல்லையா? இத்தகைய மனப்பான்மை கொண்டவர்களால் எந்த வகையான பேரிடர் மேலாண்மை நடத்தப்படுகிறது என்றும் தெரியவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. பேரிடர் மேலாண்மை சட்டத்திற்கு பதிலாக ஜனாதிபதி விதித்த அவசரகால சட்டங்கள் மற்றும் விதிமுறைகள் முந்தைய சந்தர்ப்பங்களில் விதிக்கப்பட்ட விதிமுறைகளிலிருந்து தோற்கப்பட்டவை என்று மனித உரிமைகள் ஆணையம் ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றது. இந்த விதிமுறைகள் நாட்டின் அரசியலமைப்பிற்கு முரணானவை என்று சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்துடன் பொருந்தாது என்றும் அந்த கடிதம் கூறுகிறது. இந்த எழுதப்பட்ட 9ஆம் தேதியிலிருந்து 4 நாட்களுக்கு கடந்து விட்டாலும், இது ஒரு சிங்கள ஊடக செய்தி, கடந்து விட்டாலும் சுட்டிக்காட்டப்பட்ட பிழைகள் சரி செய்ய ஜனாதிபதி சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், இந்த அவசரகால சட்டங்களை அமல்படுத்துவது ரணில் ராஜபக்சவால் விதிக்கப்பட்டு பின்னர் உச்ச நீதிமன்றத்தால் குறைபாடுடைய கண்டறியப்பட்ட அவசரகால சட்டங்களின் தலைவிதியை பெற வாய்ப்புள்ளது. பேரிடர் மேலாண்மை தொடர்பான 4 நிறுவனங்களும் ஜனாதிபதி தலைமையிலான பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ளன. அதாவது வானிலை ஆய்வுத்துறை, தேசிய பேரிடர் மேலாண்மை கவுன்சிலர், பேரிடர் மேலாண்மை மையம், தேசிய பேரிடர் நிவாரண சேவைகள் மையம் மற்றும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பு ஆகியவை இயற்கை பேரிடர்களை முன்னறிவித்தல், முன்கூட்டி எச்சரிக்கை விடுத்தல் மற்றும் பேரிடர்கள் ஏற்படும் போது நிவாரணம் வழங்குதல் ஆகியவற்றில் இந்த 4 நிறுவனங்களும் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது. திட்வா சூறாவளி தாக்கிய போது பேரிடர் மேலாண்மை வழிமுறைகள் சரியாக செயல்படவில்லை என்பதை ஜனாதிபதி அவர்கள் ஒப்புக்கொள்கின்றார். தேசிய பேரிடர் கவுன்சிலை தவறாமல் கூட்டுவதற்கான தனது பொறுப்பை அவர் நிறைவேற்றவில்லை என்றும், அரச புலனாய்வு சேவை திசநாயக்கவின் கீழ்த்தானே இருக்கின்றது. அரச புலனாய்வு சேவை இது போன்ற பேரிடர் பற்றிய தகவல்களை சேகரித்து அரச தலைமைக்கு தெரிவிப்பதற்கும் பொறுப்பாகும் என்றும் அது நிறைவேற்றப்பட்டதாக தெரியவில்லை என்றும் சிங்கள மக்கள் மத்திய ஒரு குறைபாடு இருக்கின்றது. தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தொடர்ந்து கூடி வந்ததா அல்லது வரவிருக்கும் பேரிடர் குறித்த தற்போது எச்சரிக்கைகளை பகுப்பாய்வு செய்வதா என்பது தெரியாதென்றும் சொல்லப்படுகின்றது. 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலை தொடர்ந்து மக்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வை உறுதி செய்வதற்கான பொறுப்பை தலைமை நிர்வாகி, ஜனாதிபதி மற்றும் தொடர்புடைய அதிகாரிகள் பொறுப்பை இலங்கை உச்ச நீதிமன்றம் தெளிவாக உறுதிப்படுத்தியது. வரும் மாதங்கள் இட்வா சூறாவளி மற்றும் அரச தலைமை மற்றும் அதிகாரத்தின் கீழ் பொறுப்புக்கூற அரசியல் மற்றும் சட்ட தளங்களை ஆக்கிரமிக்க உள்ளது. அதாவது இது குறித்தான வழக்கு கொண்டு வரப்போது என்பார் இங்கு சொல்லப்படுகின்றது. வழக்கு வந்தாலும் அதுல முகாந்திரம் குறித்து பிரதம நீதியரசர் தான் முடிவெடுக்கணும். நாங்க ஏற்கனவே சொல்லிக்கிறோம் இல்ல, எந்த வழக்கு வந்தாலும் இந்த வழக்கை கொண்டு செல்வதா, உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்வதா
அதில் முகாந்திரங்கள் இருக்கின்றன என்பதை உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் தான் அதற்கு முடிவு செய்ய வேண்டும். இது ஒரு புறம் இருக்க, அடுத்தாக நாம் தரப்போகின்றோம். இப்ப சட்டமா அதிபருக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு சிறிய பனிப்போர் ஆரம்பித்திருக்கிறது. நாம் ஏற்கனவே ஒரு 4-5 மாதங்களுக்கு முதலேயே ஒரு சட்டமா அதிபர் குறித்தான செய்தியை தந்திருக்கின்றோம். நன்றி. மீண்டும் சட்டமன்ற விஷயத்துடன் சந்திப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.